ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு சம்மதமாக்கா பார்க்காத போய் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சம்மதமாக்கா, இன்னைக்கு சம்மதமாக்கா சூப்பரான ஒரு ப்ராஃபிட், அருமையான ஒரு மூமெண்டம். ட்ரேடிங்ல ஸ்கேல்பிங்ல ஜெயிக்க முடியும். நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு 104 rupees இருந்தது. அது ஹையஸ்ட் 3x to 4x கேபிட்டல்ல மாத்தி இருக்கும். அந்த அளவுக்கான பிரீமியம் மூமெண்டம் தமாக்கா, அப்படியே அல்டிமேட்டான ஒரு தமாக்கா. பார்க்காதவங்க என்னுடைய லைவ் செஷன் போய் பாருங்க. பர்ஃபெக்டா நான் கொடுக்குற லெவல்ல என்ட்ரி ஆகும், கரெக்டா நான் கொடுக்குற லெவல்ல எக்ஸிட் ஆகும். அந்த விஷயம் தான் நான் கிளாஸ்ல இப்ப நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும் இன்னைக்கு லாஸ்ட் டேட் புக் பண்றதுக்கு ரொம்ப குறைவான சீட்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஹாய் கொடுங்க, நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். ஈவினிங் 5 o'clock to 6:30 சாட்டர்டே சண்டே. எவ்ரி வீக் எல்லாம் கிடையாது. ஓகே, மந்த்லி ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கிடைக்கும். அது குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ட்ரேடிங்காக அப்படின்றவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் கொடுங்க. இல்லைன்னா டைம் பாஸ் பண்றதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லாரும் என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் மார்னிங்ல நீங்க ஒரு half an hour 1 hour தான் லைவ்ல இருக்கீங்க, மீதி 4 hours 5 hours 6 hours வரையும் லைவ் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி. சார் முதல்ல நினைச்சுங்க, நீங்க கரெக்டான ஒரு ட்ரேடரா இருக்கீங்க, சூப்பரான ஒரு ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கடைபிடிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க எடுக்க வேண்டிய டைமிங், உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் ஆகக்கூடிய டைமிங், அதை பார்க்கும்போது 9:15 to 10:30 என்னுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஸ்கேல்பிங். மார்னிங் அதுக்கு மேல நான் லைவ்ல இருக்க மாட்டேன், அதுக்கு மேல நான் ட்ரேடும் பண்ண மாட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும் சார்? நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வேற, சார் மார்னிங் நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன், ஈவினிங் என்னுடைய ப்ராஃபிட்டும் லாஸ்ல கன்வெர்ட் ஆயிடுது, அதுக்கப்புறம் என்னோட கேபிட்டலையும் 20 to 25% லாஸ் ஆயிடுது சார். இதே மாதிரி தான் என்னோட ட்ரேடிங் இது இருக்கு. டெய்லியுமே நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுது, ஆனால் லாஸ்ல நான் கன்வெர்ட் ஆயிடுறேன். அதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல. எல்லாருமே சொல்லுவாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், நீங்க எப்படி எந்த லாட்ஸ்ல எடுக்கணும், எந்த பிரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்டம், ட்ரெண்ட் லைன், ட்ரெண்ட் டவுன். சார் இதெல்லாம் ஒர்க் ஆகும்னா பாத்தீங்கன்னா பிசிக்கல் மார்க்கெட்ல, ரியலிட்டி மார்க்கெட்ல கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன் ஒர்க் ஆகாதுன்றதை நீங்களே பாருங்க. ஏன்னா ரன்னிங் மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல கரெக்டான நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணீங்கன்னா ஜீரோ லாசஸ். ஏன்னா அங்கிருந்து நம்ம 15 to 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணி டெய்லிக்கான புக் பண்றோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை சொடவுன் பண்ணிடும். இல்லைன்னா ஸ்கில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் பார்க்கும்போது ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்றது. ஸ்கில் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நம்ம வேற வேலை பார்க்கறோம். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ரொட்டீனான ஒர்க்கே. அதுதான் இது நான் 5 to 6 years நான் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதனாலதான் ஒரு விஷயத்த ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்க ஒரு ஹேபிட்ஸ் ஆயிடும். நீங்க கரெக்டான அந்த டைமிங் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. லாஸோ ப்ராஃபிட்டோ மூடிட்டு போயிடுங்க. லாஸா இருந்தாலும் உங்களுக்கு மினிமேக்ஸா இருக்கும், அதெல்லாம் ப்ராஃபிட்டா இருந்தாலும் டீசென்டான ப்ராஃபிட் எடுப்பீங்க. டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் எடுப்பீங்க. இப்போ மந்த்லி எண்டில் பார்க்கும்போது கிரீனா தான் இருப்பீங்க. இதுதான் சைக்காலஜியோட மிகப்பெரிய ஒரு பேஸே. இதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, கமிங் சாட்டர்டே ஒரு சண்டே, இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ஒரு நாள் லாஸ்ட் டேட் இருக்கு, நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு கிளாஸஸ் ஈவினிங் 5:30 to 6:30. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ஜாயின் பண்ணிங்க. ஏன் நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றேன், ஏன் எந்த மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண போறேன், எந்த நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண போறேன், எந்த சைக்காலஜி நான் யூஸ் பண்றேன், எந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு கையில் 5 விரல்கள் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ட்ரேடிங் பண்றதுக்கான 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 5 விஷயங்களை பேசிக்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வரையும், டோட்டலா மார்க்கெட்டை பத்தி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடுவேன். ஆனா சைக்காலஜில ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் போனா மட்டும்தான் உங்களுக்கு அது புரிய வரும். நீங்க செய்த தவறுகளை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களை திருத்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தயவு செஞ்சு இப்பயா திருந்துங்க. பண்ணியாச்சு, இழந்தாச்சு, புலம்பியாச்சு, எல்லா விஷயங்களும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலும் தவறுகள் செய்ய வேண்டாம். கரெக்டான என்ட்ரி வந்தா மட்டும் பண்ணுங்க. என்ன அர்ஜென்ட், அதுக்குள்ள நீங்க ட்ரேடிங்ல என்ட்ரி கொடுத்து ஒரே நாள் பணக்காரன் ஆயிடுவீங்களா? முடியாது. சின்னதா லாக் பண்ணுங்க சார். சிறுதுளி பெருவெள்ளம், போதும் என்ற மனமே பொன்னானது, என்னுடைய தாரக மந்திரம். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஓகே, பார்க்காதவங்க லைவ் செஷன் பாருங்க. என்னோட ஸ்கேல்பிங்க பார்க்காதுங்க, பழைய வீடியோ பாருங்க, ஒரு ரிவைட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, பபாய், தேங்க்யூ. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய்.